பாத்தியா இருக்கேன் பயம். அதை ஏன்டா இப்ப சொல்ற? அங்கதான் சார் சர்வ கட்சிக்காரன் கட்சி மாறாம இருக்கான். அதைத்தானே அது எப்படா வினத்தொகை? எங்க தாத்தாவை சுட்ட காடு, எங்க அப்பாவை சுடுகின்ற காடு, என்னையும் சுடும் காடு. அடுத்த பையன் சார் வினைத்தொகைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். என்ன? எங்க அம்மாவை எங்க அப்பா வையும் போதெல்லாம் வினைத்தொகை சொல்லிதான் சார் வைக்கிறார். என்னடா? அழுமூஞ்சி. அது எப்படா வினைத்தொகை? கல்யாணத்துக்கு முன்னாலேயும் அழுத மூஞ்சி, இப்பவும் அழுகின்ற மூஞ்சி, இனிமேலும் அழும் மூஞ்சி. ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், மூணுக்கும் சேர்ந்து ஊறுகாய். சுட்ட காடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு, மூணுக்கும் சேர்ந்து சுடுகாடு. அழுத மூஞ்சி, அழுகின்ற மூஞ்சி, அழும் மூஞ்சி, மூணுக்கும் சேர்ந்து அழுமூஞ்சி. அப்படின்னா செய் புண்ணியம் வினைத்தொகை எப்படி புரியணும்? செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம். இப்படி பிரிச்சா என்ன அர்த்தம்? இப்ப கர்ணன் இவ்வளவு நாள் செய்த புண்ணியத்தை வந்திருக்கிற அந்தணனுக்கு தானமா கொடுக்க போறானே, இதனால ஒரு புண்ணியம் வருமோ இல்லையா? இவ்வளவு நாள் செய்த புண்ணியத்தை தானமா ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால ஒரு புண்ணியம் வரும் இல்ல? அதையும் எடுத்துக்கிடாங்கிறான். செய்த புண்ணியத்தையும் எடுத்துக்கோ, செய்கின்ற புண்ணியத்தையும் எடுத்துக்கோ, செய்யும் புண்ணியத்தையும் எடுத்துக்கோ. இதுலதான் கிஞ்சின் செங்காவில இருந்து எவரெஸ்ட போய் பிடிச்சான். கோவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்வேன். அந்தானே தாமரை பூவில் இருக்கிற பிரம்மா கூட உனக்கு நிகர் இல்லப்பா. அந்தானா பூவில் வாழ் அயனும் நினக்கு நிகரலன். வந்திருக்கிற அந்தணனை பாராட்டுறான். தாமரை பூவில் இருக்கிற பிரம்மா கூட உனக்கு நிகர் இல்லை. அது என்ன அவ்வளவு அவசரப்பட்டு வந்திருக்கிறவன் யாருன்னே தெரியாது, அது கூட பிரம்மா கூட உனக்கு நிகர் இல்லைன்னு பாராட்டுவானே? தாமரை பூவில் வாழ்கிற பிரம்மா கூட அவசரப்பட்டு பாராட்டி விடல. கர்ணன் நியாயமாதான் பாராட்டுறான். பிரம்மாவுக்கு இந்த பிராமணனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தான். நம் என்னப்படி பிரம்மா நடப்பதில்லை, இந்த பிராமணன் நன் என்னப்படி நடந்தான், ஆகவே அவனை விட இவன் உயர்ந்தவன். புண்ணியத்தை கேட்டா தேவராம் நினைச்சா மனசுல இருக்கிறது, அதை அவன் கேட்டான். பிரம்மா நாம என்றபடியா தர எல்லா தலையிலையும் தப்பு தப்பா யோசிச்சு விட்டான். எல்லாரும் ஒத்துக்குவான். சார் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை சார். இந்த பிரம்மா தப்பு தப்பா எழுதிட்டான். எனக்கு மாச சம்பளம் 1000 எழுத வந்தா 3 செய்தியும் விட்டாச்ச. தப்பு தப்பா எழுதிட்டானே பிரம்மா. ஆமா, பிரம்மா தலையில தப்பா எழுதுறானே, இது அடிக்க ரப்பர் இருக்க? பையன் பேப்பர்ல தப்பா எழுதிட்டு அடிக்க ரப்பர் வச்சிருக்கான். கோவலன்னு எழுதுறான்னா கேவலன்னு எழுதிடுறான். ஐதான்னா ரப்பர் எடுத்து வைக்கும். சில பையன் அதான் சார் சரிங்கிறான். என்னடா கோவலன கேவலன்னு எழுதிட்டு சரிங்கிறான். அவன் சார் அவன் ரொம்ப கேவலமா இருந்துட்டா சார், அதனால காலை ஒடிச்சு விட்டான் சார். கோவலன் காலை ஒடிச்சு விட்டான். ஐடான்னா ரப்பரால அழிச்சுடுறான். பிரம்மா தலையில தப்பு தப்பா எழுதியிருக்காளே, அழிக்க ரப்பர் இருக்க? அப்படி ஒரு ரப்பர் இருந்தா என்ன விலை வைக்கும்? 1 இன்ச்சு 1 கோடி ரூபாய். 1 இன்ச்சு 1 கோடி ரூபாய். எல்லாரும் வாங்க முடியுமா? ஒரு பணக்கார வாங்குவான், மற்றவெல்லாம் அவங்கிட்ட போய் ஒரு தேய் ஒரு தேய். அவன் எல்லாருக்கும் தேய்க்க முடியுமா? தேய்ச்சிக்கிட்டு வரானே அவங்கிட்ட போய் ஒரு தேய். பிரம்மா தலையில தப்பா எழுந்து அடிக்கிற ரப்பர் இருக்கு. அது என்ன? அது அவரவர்கள் வணங்குகிற இஷ்ட தெய்வத்தினுடைய திருவடி. சைவர்களுக்கு முருகன் திருவடி ரப்பர், வைஷ்ணவர்களுக்கு பெருமாள் திருவடி ரப்பர். பெருமா கோயிலுக்கு போனா நம்ம தலையில வைக்கிற ஷடாரியே அதான். ஷடாரிய தலையில வச்ச உடனே பிரம்மா தப்பா எழுதிருக்க அழிச்சு போடும். இவன் கஷ்டப்படணும்னு பிரம்மா எழுதியிருப்பான், அது அழிச்சு போடும். புதுசா எதுவும் எழுதாது, அது அழிச்சு போடும். அதனால இனிமே பெருமா கோயிலுக்கு போய் ஷடாரிய வாங்கிக்கிட்டா பிரம்மா தப்பா எழுதிக்கிற அழிக்கிற ரப்பருங்கிற எண்ணத்தோட வாங்கிக்கணும். எவன் வாங்குறான்? அவன் போய் சாமி அந்த மரக்கால கவு மரக்கால அது வைணவர்களுக்கு பெருமாள் திருவடினா சைவர்களுக்கு முருகன் திருவடி. நானா சொல்றேன், அருணகிரியார் சொல்றாரு. அருணகிரியார் திருச்செந்தூர் போனார். திருச்செந்தூர்ல வயலெல்லாம் நல்லா விளைஞ்சி நெல்லெல்லாம் சும்மா பலமா தள தள தளன்னு வளர்ந்துருந்தது.
அப்பா இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருக்கும்னு சொல்லி அப்படி போய் பார்த்துக்கிட்டு வந்தவர் அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா எல்லா நெல்லும் அருந்து அருந்து வயல்ல கிடக்கு. என்னடா இரவோட இரவா நெல்லை அறுத்து வயல்ல போட்டிருக்கா, என்ன காரணம்னு பார்த்தார் அருணகிரியார். ஓ ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருக்கு, ஏரி குளம் இதுல எல்லாம் தண்ணீர் நிறைஞ்சு போச்சு. தண்ணி அங்க நிற்க முடியாம எல்லா தண்ணீரும் வாய்க்கால் வழியா வயலுக்கு வந்துட்டுது. தண்ணீர் வரும்போது மீன்களும் வயலுக்கு வந்துட்டுது. இந்த வயல்ல மீன்கள் எல்லாம் நெருக்கமா நிற்க முடியாம ஒரு மீனோட இன்னொரு மீன் சண்டை போட்டு, மீன்கள் சண்டை போட்ட வேகத்துல நெல்லு கதிர் எல்லாம் அறுந்து போச்சான். செயல்பட்டு அடிந்தது செந்தூர் வயற்பொழில், செந்தூர் வயற்பொழில் செயல்பட்டு அடிந்தது. அப்படியே அந்த வயல்ல இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார். கோயில் உள்ள இருந்து சில தாய்மார்கள் வெளியே வரும்போது கையை அப்படி மூடிக்கிட்டு வர்றாங்க. மேல சில தாய்மார் கையை மூடாம வராங்க. கையை மூடி இருக்கிற தாய்மார் முகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு, வெறுமன வர தாய்மார்கள் முகம் வருத்தமா இருக்கு. ஏன்? முருகப்பெருமான் கழுத்துல போட்டிருக்கிற கடம்ப மாலையிலேருந்து பிரசாதம் கிடைச்சி போச்சு, அதனால சந்தோஷமா சில தாய்மார்கள் வராங்க. பிரசாதம் கூட்டத்தில் கிடைக்காத தாய்மார்கள் வருத்தமா வராங்க. அப்படி கையை மடக்கிக்கிட்டு பிரசாதத்தோட வருகிற அந்த தாய்மார்களை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கு, அது கிடைக்காதவங்க பார்த்தா வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி பிரசாதம் கிடைக்காம வர தாய்மார்கள் அருணகிரியார் பார்த்தார். தேன் கடம்பின் மால்பட்டு அடிந்தது பூங்கொடியார் மனம். திருச்செந்தூர் கடற்கரையில போய் நின்று கோயிலை இடது பக்கம் பார்த்து வலது பக்கம் சூரபத்மன் மாமரமான் என்ன இடத்தை பார்த்து, இங்கதானே சூரபத்மன் மலையான், இங்கதானே மரமான், முருகப்பெருமான் வேல் விட்டு இங்கதானே அழிச்சார் அப்படின்னு இந்த கோயிலையும் கடலையும் பார்த்துட்டு, அவன் வேல் பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும் வேலையுமே. கோயிலுக்கு உள்ள போய் அப்படி அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பார்த்தார். ஆஹா, அவன் கால் பட்டு இங்கே அழிந்தது என் தலை மேல் அயன் கையெழுத்தே. பொறுமை, அவன் கால் பட்டு இங்கே அடிந்தது என் தலை மேல் அயன் கையெழுத்தே. அவன் கால் பட்டு என் தலை எழுத்த பிரம்மா எழுத்து அழிச்சு விட்டான் முருகன் பாடுறாரு. அப்ப முருகன் திருவடி தானே ரப்பர். ஏன்? பிரம்மா எழுதியிருந்தான் என் தலையில நீ திருவண்ணாமலையில பிறந்து சிற்றின்பத்திலேயே மூழ்கி செத்து போடான்னு எழுதியிருந்தான் பிரம்மா. நானும் அப்படியே சிற்றின்பத்தில மூழ்கி செத்து போறதுக்காக திருவண்ணாமலை கோபுரத்து உச்சியில ஏறி கீழே உழ போனேன். மெத்துன்னு ஏதோ தாங்கின மாதிரி இருந்தது. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்னும் காணும். வயலூருக்கு வான்னு சத்தம் கேட்டுது. எப்படியோ நடந்து வயலூருக்கு போனேன். அங்க இருக்கிற முருகப்பெருமான் பாடுறான்னா நான் பாட ஆரம்பிச்சேன். பிரம்மா என் தலையில எழுதியிருந்தான் சிற்றின்பத்தில மூழ்கி செத்து போன்னு. முருகப்பெருமான் திருவடி அதை மாத்தி திருப்புகழ பாடுற எழுதிவிட்டானே. அவன் கால் பட்டு எங்கே அடிந்தது என் தலை மேல் அயன் கையெழுத்தே. அப்ப பிரம்மாண்டமா என்னப்படி நடப்பதில்லை, இந்த பிராமணன் என்னப்படி நடந்தா? பூவில் வாழ் அயனம் நினைக்க நிகரன் புண்ணியம் எதனும் தெரிதோ. அந்தவன் பார்த்தான். சரி கர்ணா, செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன்னு வாயால சொன்னா சரியா போச்சா? கர்ணன் வலிமை எல்லாம் திரட்டி, அந்தனா நான் என்ன செய்யணுங்கிற? ஒரு பொருளை கொடுக்கிற போது இப்படிதான் வாயால கொடுப்பிய, நான் என்ன செய்யணுங்கிற? தண்ணீர் ஊற்றி தாரவாத்து தர மாட்டியா? இப்ப அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அடுத்த சோதனை, நம்ம ஒரு பொருளை கொடுக்கிற போது இரண்ய கர்ப்பஸ்தம்னு தண்ணீரை ஊற்றி கொடுக்கிற மாதிரி இப்ப அவனுக்கு தண்ணீர் வேணுமே. இப்போ அவனுக்கு போர்க்களத்துல புண்ணியங்களை தானம் பண்றதுக்கு தண்ணீர் கிடைக்குமானால், புண்ணியத்தை தானம் பண்றதுக்கு தண்ணீரை பயன்படுத்திக்கிறானா, போகிற உயிரை பிடிச்சு வச்சுக்க தண்ணீரை குடிக்கிறானான்னு பாக்குறான் அந்த. இப்ப கர்ணன் மாதிரி சூழ்நிலையில நான் எங்கேயாவது சிக்கி என்னுடைய உடம்பு ரொம்ப சோர்ந்து உயிர் போகிற தருவாயில எனக்கு ஒரு குவளையில தண்ணீர் கிடைச்சதுன்னா உயிரை காப்பாத்திக்க குடிப்பேனா, புண்ணியத்தை தானம் பண்ண கொடுப்பேனா? நீ போயான்னு தண்ணியை குடிச்சு விட்டு. கர்ணனை பாருங்க அந்தனா. ஓ, இப்போ நான் இந்த போர்க்களத்தில் தண்ணீர் கிடைச்சா அதை எப்படி தார வாத்து உனக்கு என் புண்ணியங்களை கொடுக்கறதுன்னு பாக்குறியா? இப்ப எனக்கு தண்ணீர் கிடைச்சி என்ன பயன்? நான் இப்ப சம்பாதிச்ச ஒரு பொருளை உனக்கு இப்ப தானமா கொடுக்கறதா இருந்தா, இப்ப சம்பாதிச்ச ஒரு பொருளை உனக்கு இப்ப தானமா கொடுக்கறதா இருந்தா, இப்ப கிடைக்கிற தண்ணீரை எடுத்து ஊத்தி உனக்கு தானம் பண்ணி கொடுப்பேன். நான் இப்ப சம்பாதிச்ச பொருளை உனக்கு கொடுக்கலையே, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நான் செய்த புண்ணியங்களை எல்லாம் உனக்கு நான் தானமா கொடுக்கிற போது, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நான் அறிஞ்சின தண்ணீரை பூரா ஊத்தி கொடுத்தாதானே புண்ணியம் செல்லும்.
நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் குடிச்ச தண்ணீர் பூரா என் உடம்புல ரத்தமா செந்நீராக இருக்கிறது. ஆகவே நீ இதையே பெற்றுக்கொண்டு என் புண்ணியங்களை ஏற்றுக்கொள் என்று அர்ஜுனன் மார்புல போட்டிருக்கிற அம்பை தன்னுடைய கைகளினாலே பிடுங்கினான். ரத்தம் பொங்கி வந்தது. கையினாலே அந்த ரத்தத்தை தேக்கி எதிரே இருக்கிற அந்தணனுடைய கையிலே ஊற்றி, ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க என்றான். கர்ணன் உடம்பிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே போனதுனால நிலை குலைந்து அப்படியே கர்ணன் சக்கரத்தின் மேல விழ போனா, அந்த சக்கரத்தின் அச்சு அவனுடைய மார்புல புகுந்து விடுமேன்னு அந்தணன் கீழே குடிஞ்சி கர்ணன் 2 தோள் மேல கைகளை தந்து அப்படியே மெதுவா அவனை சக்கரத்தை விளிம்புல சாத்தினா. கர்ணன் கண்கள் மூடின. அந்தணன் தன்னுடைய கைகளால் அவனுடைய முதுகுப்புறத்திலே தாக்கி சக்கரத்திலே அவனை சாய வைத்தான். அந்தணன் கண்களிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் உருண்டு கர்ணனுடைய பரந்த தோள் மேலே விழுந்தன. இனிமேல் இதற்கு மேல் தன் மனம் புண்ணியம் இல்லையே, இந்த அந்தணனுக்கு தாம் கொடுத்தது போதவில்லை என்றவன் அழுகிறானோ என்று கருதி கர்ணன் மன்னிப்பு கேட்பதற்காக தன்னுடைய கைகளை குவித்துக் கொண்டு நிமிர்ந்து பார்த்தபோது, நீல நெடுங்கிரியும் காயாவும் நிகர்க்கும் வெங்கோலம் கதை சங்கு சக்கரம் தண்டு நேமி வாடுமாக கண்ணபிரான் குஞ்சரராசன் முன் தோற்றியபடியே தோற்றினான். அப்படி தோற்றிய பெருமானாகிய கண்ணபிரான் தொடக்கமோ முடிவோ இல்லாதவன், ஆதியும் அந்தமும் அற்றவன். ஆகவே முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துளவோன், பைந்துளவோன்னா பசிய துளசி மாலை அணிந்திருக்கிறவன் அர்த்தம். துளசி மாலை அணிந்திருக்கின்ற கண்ணபிரான் அவன் முன்பாக காட்சி கொடுத்தான். அந்த காட்சியை கண்ணார கண்டு கொண்டிருந்தான் கர்ணன். கருதி நாளை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்கள் நல்லது கேட்பது என்பது மிகவும் எங்களுக்கு பெருமையை தருகிறது. இதற்கு முக்கிய காரணங்கள் 2 உண்டு. ஒன்று, நமது பொருளாதாரத்தை தமிழ் புலமையும் அவர்கள் பாத்திரங்களை வைத்து அவருடைய நடிப்பு திறமையும். மூன்றாவதாக புலவர்கள் மகாபாரதம் மட்டுமன்றி கம்பராமாயணம், திருவிழாபுராணம், பெரிய புராணம், திருக்குறளை போன்ற இலக்கிய இதிகாச புராணங்களில் அவர் செய்திருக்கிற தெளிவான ஆராய்ச்சியையும் அவ்வப்போது வாழ்க்கைக்கு உகந்த தத்துவங்களை எளிமையாக எடுத்துக்காட்டும் திறமையும் ஆகும். இரண்டாவதாக இக்கிராம மக்களின் தமிழ் ஆர்வமும் அவர்களுடைய சமய உணர்வும் இவ்வறிய வாழ்க்கையும் கேட்டு முழு பயனடைய அவருடைய எண்ணமே ஆகும். இவ்வாறு கருத்துக்களாக இங்கு கேட்டு வேட்டையை செய்வதானது ஏற்பட்டதாக எங்களுக்கு மேலும் இதுபோன்ற சமய இலக்கிய இலவச சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்வதற்குள்ள ஆர்வத்தை ஊக்கத்தை அடைகிறது. நிறுவனமாக இந்த பத்தாயிரத்துக்கு அப்புறம் பேச்சு நிறைவேற்றுவது பிரசாதங்கள் இம்மண்டபத்திலே வழிபாடுபடும். அன்பர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து பொருட்களுடன் பிரசாதங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திடீர்வாதத்தை இன்று எழுதினார். நாளை இம்மண்டபத்தில் இயற்கையாக வேலைக்கு புரோகர்களால் மாணிக்கவாசகம் நிர்வாகம் என்ற தலைவர் பற்றி மேற்கொள்ளப்படும். திருமதிக்கு நாளை காரைக்கால் என்ற பொருட்களையும் பேசுவார்கள். அன்பர்கள் நாளை என்று சந்தித்து விரும்புமாறு கேட்டுக் கொள்கிறோம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு சிவன் கோயில், சிவன் கோயில், அதாவது 8 நாளைக்கு ஏறி உள்ள சிவன் கோயில் புரோகர்களால் திருத்தொண்ட நாயனார் என்ற புராணம் விவரிக்கப்படும். அது சமயம் அனைவரும் வந்து கேட்டுக் கொள்ளுமாறு சிவன் கோயில் நிர்வாகத்தினர் கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது நகர தகவல் சபாக மாலை அறிவிக்கப்படும். உலகத்து மறையினாலோடு எந்தென்று நிலை நிற்கவே வாடாத தபவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள். ஏடாக வடமேறுதற்பாகம் கூரெடுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணிப் பணிந்து அன்பு கூர்வாமரோம். தியாயேத் ஷண்முகம் என்று கோடி சத்ருஜம் ரத்னப்பிரபாசோபிதம் பாலார்கிரீடவலசத்கேயூரஹாரான்விதம் கர்ணாலம்பித குண்டல பிரவிலசத்கண்டஸ்தலாசோபிதம் காஞ்சி கங்கன கிங்கிணீரவகிதம் சிங்காரசாரோதயம் தியாயேத்யுதம் சிவசிதம் ஸ்ரீவாதசாட்சாம் கிருகம் கேடம் குக்குடமெங்கஹிஞ்சவரதம் பாசம் தருஷ்யகிரகம் வஜ்ரம் சக்தி மகிஞ்ச சுரமதயம் துர்வித்வதம் ஷண்முகம் தியாயேத் சித்திரமயூர வாகன சிவம் சித்திராம் அலங்கிருதம்.
போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய திரு ஸ்ரீ நாச்சியப்பன் அவர்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் மையன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற அடியேனுடைய வில்லி பாரத பேருரையின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக நாம் இன்று காண இருக்கிற பகுதி தருமர் பட்டாபிஷேகம். நேற்று கதையினுடைய முடிவிலே நாம் கண்டதாகிய பகுதி அர்ஜுனன் கை அம்பினாலே போர்க்களத்தில் கீழே விழுந்த கர்ணனுக்கு முன்பாக ஒரு அந்தணன் வந்து நின்று அவன் செய்த புண்ணியங்களை எல்லாம் தானமாக பெற்றுக் கொண்டான். அர்ஜுனன் தன்னுடைய மார்பிலே போட்டிருந்த அம்பை கையினாலே இழுத்து பொங்கி வரக்கூடிய ரத்தத்தை கையிலே தேக்கி, நான் செய்த புண்ணியங்களை எல்லாம் தடையில்லாமல் உனக்கு தந்தேன், ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க என்று அந்த கர்ணன் கொடுத்து அவன் உடம்பிலே இருந்து ரத்தம் வெளிப்பட்டதால் அவன் அந்த சக்கரத்தினுடைய விளிம்பிலே சாய்ந்த போது எதிரே நின்ற அந்தணன் தன்னுடைய கைகளால் அவனுடைய முதுகுப்புறத்திலே தாக்கி சக்கரத்திலே அவனை சாய வைத்தான். அந்தணன் கண்களிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் உருண்டு கர்ணனுடைய பரந்த தோள் மேலே விழுந்தன. இனிமேல் இதற்கு மேல் தன்மனம் புண்ணியம் இல்லையே, இந்த அந்தணனுக்கு தாம் கொடுத்தது போதவில்லை என்றவன் அழுகிறானோ என்று கருதி கர்ணன் மன்னிப்பு கேட்பதற்காக தன்னுடைய கைகளை குவித்துக் கொண்டு நிமிர்ந்து பார்த்தபோது நீல நெடுங்கிரியும் காயாவும் நிகர்க்கும் வெங்கோலம் அம் கதை சங்கு சக்கரம் தண்டு நேமி வாழுமாக கண்ணபிரான் குஞ்சர ராசன் முன் தோற்றியபடியே தோற்றினான். அப்படி தோற்றிய பெருமானாகிய கண்ணபிரான் தொடக்கமோ முடிவோ இல்லாதவன், ஆதியும் அந்தமும் அற்றவன். ஆகவே முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துளவோன், பைந்துளவோன்னா பசிய துளசி மாலை அணிந்திருக்கிறவன் அர்த்தம். துளசி மாலை அணிந்திருக்கின்ற கண்ணபிரான் அவன் முன்பாக காட்சி கொடுத்தான். அந்த காட்சியை கண்ணார கண்டு கொண்டிருந்தான் கர்ணன். அதோட நேர்த்தி முடிச்ச. இப்ப கண்ணபிரான் கர்ணனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. இனிமே நான் சொல்ல போகிற 4 பாடல் கர்ணனுடைய பாத்திர படைப்புக்கு மிக மிக முக்கியமான பாடல். நான் முதல் நாளினுடைய வில்லி பாரத தொடர் சொற்பொழிவை தொடங்குகிற போது கர்ணனை அறிமுகப்படுத்துகிற காலத்தில் கர்ணனுக்கு உள்ள குணங்கள் 3 சொன்னேன். 1 வீரம், 2வது தன்னை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்காகவே உயிரை கொடுக்க வேண்டும் என்கின்ற செஞ்சோற்று தர்மம் ஆகிய நன்றி, 3வது கொடை. இப்பொழுது கர்ணன் தான் சாவதற்கு முன்பு கண்ணபிரானிடத்தில் தனக்கு எதுவும் தேவையில்லை, தான் நிம்மதியாக சாகிறேன் என்று தெரிவிக்கிறான். அப்போது அவன் கூறக்கூடிய ஒரு பாடல் மிக மிக முக்கியமானது. இந்த 3 குணங்களையும் தான் நிறைவேற்றி விட்டேன், ஆகவே தனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று சொன்னான். எனக்கு வேற என்ன வேணும்? இந்த உலகத்திலே நான் மிகவும் நிறைவாக சாகிறேன். ஏதேனும் உள்ளத்தில் குறை இருக்குமானால் இந்த குறையோடு இருக்கிறேன், இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று கேட்கலாம். நான் எடுத்துக்கொண்ட குணங்கள் எல்லாவற்றையும், எடுத்துக்கொண்ட கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்பதால் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை கண்ணா. இந்த மாதிரி சாகும் போது நிம்மதியாக செத்தவர்கள் யாருமே கிடையாது. அவன் சாகிற போது நிம்மதியா சாகிறதா சொல்லுவான். சார் எவ்ரிதிங் இஸ் finished, there is no commitment. அவன் கூப்பிட வேண்டியதான், போக வேண்டியதுதான். அவன் நிஜமா கூப்பிட ஆரம்பிச்சுட்டான், ஐயோ ஐயோ இன்னும் 10 வருஷம் இருக்கேன். உலகத்திலே சாவு என்பது கொடுமையானது. திருவள்ளுவர் சொன்னார், சாதலின் இன்னாதது இல்லை. ஆனால் இப்பொழுது கர்ணனும் அப்படித்தான் பேசுகிறானோ என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும். ஏதோ உலகியல் பேச்சு போல ஒப்புக்காக அப்படி பேசுகிறானோ. அதற்கு காரணம் காட்டுகிறான் கர்ணன். நான் மிகவும் நிறைவாக சாகிறேன். என்னை போல் இந்த உலகத்திலே தவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதற்கு என்ன காரணம் என்றால், தருமன் முதலானவர்கள் சொந்த தம்பியர்கள் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தும் போர்க்களத்தில் கொஞ்சமும் பின்வாங்காமல் நான் வீரம் காட்டினேன். என்னுடைய உயிர் போன்ற தோழனாகிய துரியோதனனுக்காகவே போர்க்களத்திலே உயிர் கொடுத்தேன். நான் செய்த புண்ணியங்களை எல்லாம் உன்னிடம் தானமாக தந்து விட்டேன். தருமன் முதலானவர்கள் சொந்த தம்பியர்கள் என்று தெரிந்தும் அவர்களோடு போர்க்களத்தில் கடுமையாக நான் வீரம் காட்டினேன். வீரம், உயிர் போன்ற தோழன் துரியோதனனுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன். செஞ்சோற்று தர்மமாகிய நன்றி, நான் செய்த புண்ணியங்களை எல்லாம் உனக்கு தானமாக தந்து விட்டேன். கொடை, ஆகவே 3 கடமைகளை நிறைவேற்றி விட்டேன். வேறு எனக்கு என்ன வேண்டும்? தருமன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர்மலைந்து தருகன் ஆண்மை செருவில் வீரம், உயிரடைய தோழர்க்காய் செஞ்சோற்று கடன் கழித்தேன். நன்றி, உற்ற நல்வினை பேரு உனக்கே தந்தேன். கொடை, மருது இடை முன் தவழ்ந்தருளும் செங்கன் மாலே மாதவத்தால் ஒரு தமியன் வாழ்ந்தவாறே. நான் ஒவ்வொரு பாட்டிலிருந்து பிச்சு பிச்சு கொண்டு வந்து சொல்லலை, ஒரே பாட்டில் சொல்றேன். இது கர்ணனுடைய டெத் ஸ்டேட்மெண்ட், மரண வாக்கு மூலம்.
அவன்பால் இந்த 3 குணங்கள் இருந்தன, 3 கடமைகள் இருந்தன, 3ஐயும் நிறைவேற்றி விட்டான் என்பதற்கு சான்று வில்லிபுத்திராழ்வார் பாடல். தருமன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அவர் மறைந்து தருகன் நான்மை செருவில் வீரம் உயிருடைய தோழர்க்காய் செஞ்சோற்று கடன் கழித்தேன் நன்றி உற்ற நல்வினை பேர் உனக்கே தந்தேன் கொடை. இந்த 3ஐயும் நிறைவேற்றி விட்டதனாலே மருது இடை முன் தவழ்ந்தருளும் செங்கன் மாலே மாதவத்தால் ஒரு தமியன் வாழ்ந்தவர். இந்த 3 கடமைகளை நிறைவேற்றி விட்டான். அதற்காக அவன் பெருமைப்படலை. கீதையின் அடிப்படையான கருத்து என்ன? கடமைகளை செய்துவிட்டு பலனை துறக்கிறவன் யாரோ அவனுக்கு நான் காட்சி தருகிறேன் என்பது கண்ணபிரானுடைய வாக்கியம். இப்போது கடமைகளை செய்துவிட்டு அதனாலே ஈட்டிய புண்ணிய பயன்களையும் இந்த கர்ணன் துறந்து விட்டதால் கண்ணபிரான் காட்சி தந்தார். ஆக கடமைகளை செய்து பலனை துறந்து கண்ணன் காட்சியை தான் பெற்றுவிட்டதைத்தான் பெருமையாக கருதி பேசுகிறான் கர்ணன். கண்ணா, எத்தனையோ பேர் உன்னை தரிசனம் பண்ணணும்னு அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த வகையிலே முயற்சி செய்கிறார்கள். அது அவரவர்களுக்கு பிடித்த முறை. சில பேர் யாகங்கள் செய்தால் உன்னை அடையலாம் என்பதற்காக யாகங்களை செய்கிறார்கள். சில பேர் யாகங்கள் செய்தால் போதாது, கங்கை முதலான புனித தீர்த்தங்களிலே நீராடினால் மட்டும்தான் உன்னை அடையலாம் என்று சில பேர் தீர்த்த யாத்திரை போகிறார்கள். வேறு சில பேர் தீர்த்த யாத்திரை எல்லாம் போதாது, விக்கிரக ரூபமாக சிலா ரூபமாக இறைவனை வைத்து வணங்கினால் மட்டும்தான் அவனை அடைய முடியும் என்று அப்படி சில பேர் முயற்சி செய்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை, இறைவனை இதயத்திற்குள்ளேயே நிறுத்திவிட்டால் போதும் என்று சில பேர் அந்தர்யாமியாக உன்னை இதயத்திற்குள்ளே வைத்து வணங்குகிறார்கள். அவர்களெல்லாம் உன் திருவடியை அடைந்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் இவற்றில் எது ஒன்றும் செய்யாமல் கடமையை செய்ததனாலேயே இந்த பிறப்பில் இந்த 2 கண்களோடு உன்னை சாகும் போது தரிசித்தேனே, அந்த சிறப்பு வேறு யாருக்கு வரும் கண்ணா? சில பேர் யாகம் செய்து உன்னை அடைய வேண்டும் என்று கருதுகிறார்கள். அரும் தழல் மாமகம் புரிந்தும். சில பேர் தீர்த்த யாத்திரை போகிறார்கள். கடவுள் கங்கை ஆதியாம் புனல் படிந்தும். சில பேர் உன்னை பூஜை செய்கிறார்கள். திருந்துமணி மலர் தூவி பூசை நேர்ந்தும். சில பேர் உன்னை அந்தர்யாமியாக இதயத்துக்குள்ளே நிறுத்துகிறார்கள். இதயத்துள்ளே திருந்த நிறைவேறக் கண்டும் பெறுதற்கு எட்டா திருவடியை இம்மையிலேயே பெறப்பெற்றேனே. நான் இந்த பிறவியில் 2 கண்களோடு உன்னை நான் தரிசித்து விட்டேன். அது பெரிய பாக்கியம் அல்லவா? சாகிற போது கடவுளுடைய தரிசனம் கிடைப்பது. எனக்கு தெரிஞ்சு சாகும்போது கடவுளை தரிசித்தது கர்ணன் தான். சாகும்போது கடவுள் பேரை சொன்னது மகாத்மா காந்தி தான். அதுக்கு தனியா ஒரு உணர்வு வேணும். கோட்ஸை சுடும்போது காந்தியடிகள் ராமான்னார நடக்குமா? வேணா மேடையில் உட்கார்ந்து பேசலாம். ஒருத்தர் சுட வரும்போது ராமாங்கிற வார்த்தை வருமா? என்ன யாராவது சுட்டா கூட நான் ராமான்னு சொல்லுவேன். சுடுறவன் பேரு ராமனா இருந்தா இல்லையா? அதனால கர்ணன் படுவது அருந்தகல் மா மகம் புரிந்தும் கடவுட்கங்க யாதியாம் புனல் படிந்தும் எங்குமாகிய உன்னை இதயத்துள்ளே திருந்த நிலைவரக் கண்டும் பெறுதற்கட்டா திருவடியை இம்மையிலேயே பெறப்பெற்றேனே. இம்மையிலேயே பெறப்பெற்றேனே என்கிற சொல்லுலதான் அழுத்தம். இந்த பிறவியிலேயே உன்னை நான் தரிசித்து விட்டேன். நாமெல்லாம் மாசம் பேங்க்ல கொண்டு போய் பணம் போடுறோம். இங்க நீங்க என்ன போடுறீங்களோ எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நாங்க உச்சபட்சமா சேவிங்ஸ் பேங்க்ல மாசம் 5 ரூபா போடுவோம். நாங்க பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு 5 ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு பேங்க்ல போய் கியூவில் நின்னா ஏஜென்ட் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் அப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமா ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் தன்னை ஒரு தரம் பார்க்கட்டும்னு நாங்க என்ன கணச்சாலும் சரிதான். அவர் அப்பதான் ரொம்ப அவர் ஏன் எங்களை திரும்பி பார்க்கறது இல்லை? அவருக்கு தெரியும் இது 5 ரூபா. அதே பேங்க் ஏஜென்ட் என்ன பண்றாரு? ஒரு கார் எடுத்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. அந்த பணக்காரர் வீட்டுல என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி அவர் இருக்காரா? இல்ல. எங்க போயிருக்கார்? பம்பாய். எப்ப வருவார்? 1 வாரம் கழிச்சு. மறுபடியும் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் கார் எடுத்துட்டு போய் அவர் வீட்டு கதவை தட்டுறார். அந்த பெரியவர் வந்து என்னன்னு கேட்கிறார். நீங்க நம்ம பேங்க்ல 1 லேக் பிக்சட் டெபாசிட் போடணுங்கிறார். அவர் செக் எடுத்து 1 லேக் அப்படின்னு எழுதி பிக்சட் டெபாசிட் போடுறார். ஏஜென்ட் வந்துடுறார். நாம போய் கியூவில நின்று பல நேரம் கிடைச்சாலும் திரும்பி பார்க்காத பேங்க் ஏஜென்ட் அந்த பணக்கார வீட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு தேடிட்டு போறாரு. அங்க 1 லட்சம், இங்க 5 ரூபா. அந்த மாதிரி சொர்க்கலோகம் இருக்கே, அது ஒரு பேங்க். சொர்க்கலோகத்து பேங்க் மேனேஜருக்கு பேரு கிருஷ்ணன், மகாவிஷ்ணு.
நாமெல்லாம் செத்த அப்புறம் 5 ரூபாய் புண்ணியத்தோட பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்துட்டு சொர்க்கலோகத்துக்கு போவோம். அங்க கியூவில் போய் என்ன நின்று கணிச்சு பார்த்தாலும் அந்த பேங்க் மேனேஜர் கிருஷ்ணன் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா பல ரூபாய் வச்சிருக்கிற அந்த ஆளை இங்க இருந்து ஏஜென்ட் கார் எடுத்துட்டு தேடிட்டு போற மாதிரி கர்ணன் கிட்ட புண்ணியம் 1 லட்சத்துக்கு மேல இருந்தது. அந்த ஏஜென்ட் கண்ணவரான் இறங்கி வந்து கூடுறான்னு வாங்கிட்டு போட்டான். அதை சொல்றான், இம்மையிலேயே பெறப்பெற்றேன் அருந்தகல் மாமகம் புரிந்தும் கடவுட்கங்க யாதியாம் புனல் படிந்தும் எங்குமாகிய உன்னை இதயத்துள்ளே திருந்த நிலைபெறக் கண்டும் பெறுதற்கு எட்டா திருவடியை இம்மையிலேயே பெறப்பெற்றேன். அந்த கண்ணனுடைய காட்சி தனக்கு கிடைத்ததை பெருமையாக நினைத்தான். மறுபடியும் கண்ணபிரான் சொன்னார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. கர்ணன் சொல்றான், எனக்கு என்ன வரம் வேணும்? அப்ப நீ எனக்கு வரம் வேணுமான்னு நீ கேட்கும் போதே எனக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. நீ கொடுத்த வரத்தை நான் அனுபவிக்க வேண்டுமானால் இன்னும் எனக்கு பிறப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய இந்து சமய தத்துவத்தை வெள்ளிப்புத்திராழ்வார் குறுக்க கொண்டு வந்து நுழைக்கிறார். மனிதனுக்கு பல பிறவிகள் உண்டு என்கிற இந்து சமய கருத்தை இதுவரைக்கும் உலகத்திலே உள்ளவர்கள் யாரும் மறுத்தது இல்லை. வாத ரீதியாக பெறுதற்கு எட்டா திருவடியை இம்மையிலேயே பெறப்பெற்றேனே. நான் இந்த பிறவியில் 2 கண்களோடு உன்னை நான் தரிசித்து விட்டேன். இது பெரிய பாக்கியம் அல்லவா? சாகிற போது கடவுளுடைய தரிசனம் கிடைப்பது. எனக்கு தெரிஞ்சு சாகும்போது கடவுளை தரிசித்தது கர்ணன் தான். சாகும்போது கடவுள் பேரை சொன்னது மகாத்மா காந்தி தான். அதுக்கு தனியா ஒரு உணர்வு வேணும். கோட்ஸை சுடும்போது காந்தியடிகள் ராமான்னார நடக்குமா? வேணா மேடையில் உட்கார்ந்து பேசலாம். ஒருத்தர் சுட வரும்போது ராமாங்கிற வார்த்தை வருமா? என்ன யாராவது சுட்டா கூட நான் ராமான்னு சொல்லுவேன். சுடுறவன் பேரு ராமனா இருந்தா இல்லையா? அதனால கர்ணன் படுவது அருந்தகல் மா மகம் புரிந்தும் கடவுட்கங்க யாதியாம் புனல் படிந்தும் எங்குமாகிய உன்னை இதயத்துள்ளே திருந்த நிலைபெறக் கண்டும் பெறுதற்கட்டா திருவடியை இம்மையிலேயே பெறப்பெற்றேனே. இம்மையிலேயே பெறப்பட்டேனே என்கிற சொல்லுலதான் அழுத்தம். இந்த பிறவியிலேயே உன்னை நான் தரிசித்து விட்டேன். நாமெல்லாம் மாசம் பேங்க்ல கொண்டு போய் பணம் போடுறோம். இங்க நீங்க என்ன போடுறீங்களோ எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நாங்க உச்சபட்சமா சேவிங்ஸ் பேங்க்ல மாசம் 5 ரூபா போடுவோம். நாங்க பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு 5 ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு பேங்க்ல போய் கியூவில் நின்னா ஏஜென்ட் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் அப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமா ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் தன்னை ஒரு தரம் பார்க்கட்டும்னு நாங்க என்ன கணச்சாலும் சரிதான். அவர் அப்பதான் ரொம்ப அவர் ஏன் எங்களை திரும்பி பார்க்கறது இல்லை. அவருக்கு தெரியும் இது 5 ரூபா. அதே பேங்க் ஏஜென்ட் என்ன பண்றாரு, ஒரு கார் எடுத்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. அந்த பணக்கார வீட்டுல என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி அவர் இருக்காரா? இல்ல. எங்க போயிருக்கார்? பம்பாய். எப்ப வருவார்? 1 வாரம் கழிச்சு. மறுபடியும் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் கார் எடுத்துட்டு போய் அவர் வீட்டு கதவை தட்டுறார். அந்த பெரியவர் வந்து என்னன்னு கேட்கிறார். நீங்க நம்ம பேங்க்ல 1 லேக் பிக்சட் டெபாசிட் போடணுங்கிறார். அவர் செக் எடுத்து 1 லேக் அப்படின்னு எழுதி பிக்சட் டெபாசிட் போடுறார். ஏஜென்ட் வந்து விடுறார். நாம போய் கியூவில் நின்று பல நேரம் கிடைச்சாலும் திரும்பி பார்க்காத பேங்க் ஏஜென்ட் அந்த பணக்கார வீட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு தேடிட்டு போறாரு. அங்க 1 லட்சம், இங்க 5 ரூபாய். அந்த மாதிரி சொர்க்கலோகம் இருக்கே, அது ஒரு பேங்க். சொர்க்கலோகத்து பேங்க் மேனேஜருக்கு பேரு கிருஷ்ணன், மகாவிஷ்ணு. நாமெல்லாம் செத்த அப்புறம் 5 ரூபாய் புண்ணியத்தோட பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்துட்டு சொர்க்கலோகத்துக்கு போவோம். அங்க கியூவில் போய் என்ன நின்று கணிச்சு பார்த்தாலும் அந்த பேங்க் மேனேஜர் கிருஷ்ணன் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா பல ரூபாய் வச்சிருக்கிற அந்த ஆளை இங்க இருந்து ஏஜென்ட் கார் எடுத்துட்டு தேடிட்டு போற மாதிரி கர்ணன் கிட்ட புண்ணியம் 1 லட்சத்துக்கு மேல இருந்தது. அந்த ஏஜென்ட் கண்ணவரான் இறங்கி வந்து கூடுறான்னு வாங்கிட்டு போட்டான். அதை சொல்றான், இம்மையிலேயே பெறப்பெற்றேனே அருந்தகல் மாமகம் புரிந்தும் கடவுட்கங்க யாதியாம் புனல் படிந்தும் எங்குமாகிய உன்னை இதயத்துள்ளே திருந்த நிலைபெறக் கண்டும் பெறுதற்கு எட்டா திருவடியை இம்மையிலேயே பெறப்பெற்றேன். அந்த கண்ணனுடைய காட்சி தனக்கு கிடைத்ததை பெருமையாக நினைத்தான். மறுபடியும் கண்ணபிரான் சொன்னார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. கர்ணன் சொல்றான், எனக்கு என்ன வரம் வேணும்? அப்ப நீ எனக்கு வரம் வேணுமான்னு நீ கேட்கும் போதே எனக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. நீ கொடுத்த வரத்தை நான் அனுபவிக்க வேண்டுமானால் இன்னும் எனக்கு பிறப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய இந்து சமய தத்துவத்தை வெள்ளிப்புத்திராழ்வார் குறுக்க கொண்டு வந்து நுழைக்கிறார்.
மனிதனுக்கு பல பிறவிகள் உண்டு என்கிற இந்து சமய கருத்தை இதுவரைக்கும் உலகத்திலே உள்ளவர்கள் யாரும் மறுத்தது இல்லை. வாத ரீதியாக மனிதன் ஒரு முறைதான் பிறக்கிறான் என்றால் ஒரே அறிவும் ஒரே கிரகிக்கும்